இங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த சின்ன பையன் ரோட்ல நின்று கூடையில கொஞ்சம் பலகாரங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க கார்ல வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த பையன் அந்த கூடையில இருக்க பலகாரங்களை வாங்கிக்கங்கன்னு சொல்றான். காரை விட்டு கீழே இறங்கின இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு, உன்னோட அப்பா எங்க படிக்கிற வயசுல இப்படி ரோட்ல நின்று பலகாரம் வித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த பையனும் எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது இந்த பொண்ணு தன்னோட கணவர்கிட்ட 500 ரூபாய் பணம் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அவளோட வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு, நீ உன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு கட்டாயம் என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றான். இந்த பையன் அந்த கூடையில இருக்க பலகாரத்தை அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். அப்படியே இந்த பொண்ணோட வீட்டுல காலிங் பெல் அடிக்குது. இவளும் கதவை திறந்து பார்த்தா இந்த பையன் அவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்களை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துல வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசத்தோட அழைக்கிறா. உள்ள போன இந்த பையனோட அம்மாவை அந்த பொண்ணோட கணவரை பாக்குறா. அப்படி பார்த்த இவன் அப்படியே சாக்காகி அந்த பையனையே பாக்குறா. உடனே எழுந்திருச்சு அந்த பொண்ணோட கணவரும் ரொம்ப பதட்டத்தோட இந்த பொண்ணை வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையனோட அம்மாவும் அந்த பையனை பார்த்து கேக்குறாங்க, என்னையும் என்னோட பையனையும் தவிக்க விட்டுட்டு வந்து வேறொரு திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரும் இல்ல நீ போய் சொல்ற, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு தன்னோட மனைவி முன்னாடி சொல்றாரு. அப்ப அந்த பையனோட அம்மாவும் பக்கத்துல வந்து, என் பையன் மேல நீ வந்து சத்தியமானு, இது நம்ம பையன் இல்ல, நான் உன்னோட மனைவி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேக்குறாங்க. நடுவுல நின்ற அந்த பையனோட மனைவியும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரை பார்த்து திட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இந்த நாயோட வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நாங்க ஏழையா இருந்தாலும் என் பையன் மேல ரொம்ப பாசம் வச்சு உன்னோட வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு இருந்த, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா, என்ன மன்னிச்சிரு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டே கிளம்புறாங்க.